ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. டெட்டு ஆசிரியர் பணி நியமனம் சம்மந்தமாக வெளியே இருக்குது. டெட் எக்ஸாம் சம்மந்தமாக முக்கியமாக வெளியே இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு 2 தினங்களுக்கு முன்பாக. ஸோ அந்த ஆலோசனை கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள்லாம் எடுத்தாங்க. சில ஆசிரியர் சங்கங்களை சார்ந்தவர்கள் எல்லாமே அதில் பங்கேற்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் நிறைய முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதனை தொடர்ந்து அமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது சொன்னது மட்டுமே இல்லாமல் உண்மையாகவே முதல்வர்கிட்ட கலந்து ஆலோசித்த மாதிரி நம்ம செய்திகள்லாம் வந்திருந்தது நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ முதல்வர் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அது என்னங்கிறத முழுசாக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது முதல்ல ஆசிரியர்கள்கிட்ட கலந்தாய்வு பண்ணதுக்கப்புறம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதல்வர்கள் கூட பேசும்போது என்ன கான்வர்சேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை அதாவது 22/11/2025 அன்றைக்கே சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சந்தித்து பேசியிருக்காரு. அப்போ நிறைய விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2011ஆம் ஆண்டுக்கு முன்பாகவே பணி நியமனம் பெற்று தற்போது ஆசிரியர்களாக பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களும் கட்டாயம் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது குறித்தும், அதே மாதிரி ஆசிரியர்கள்கிட்ட இருக்கிற அச்ச உணர்வை போக்கும் வகையில் அன்னைக்கு அவரோட தலைமையில் நடந்த ஆசிரியர் சங்கங்களுடைய நிர்வாகிகளுடைய கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. அது குறித்தும் அந்த கூட்டத்தில் ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகள் தெரிவித்த கருத்துக்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறாரு அப்படின்னும், ஸோ எடுக்க வேண்டிய அவர்களும் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் தெரிவித்து எடுக்க வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் குறித்தும் கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மிக முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது என்னென்னா, ஆசிரியர்களுடைய நலன் காத்திட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. 2வது, திராவிட மாடல் அரசு எந்த சூழ்நிலையிலும் ஆசிரியர்களை கைவிடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இச்சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞர் திரு பி. வில்சன் அவர்களும் கூட இருந்திருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய ஆசிரியர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறது டெட்டு பாஸ் மதிப்பெண் 82 75ஆக குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ அதையும் பார்த்தோன்னா பல்வேறு கோரிக்கைகள் ஆசிரியர்கள் முதலமைச்சருக்கும் கல்வி அமைச்சருக்கும் முன்வைத்திருக்காங்க. அது குறித்தும் முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியே இருக்குது. என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.